கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம எல்லாருமே இயேசுடைய 2வது வருகையை சந்திக்க நம்ம ரெடியாக இருக்கோம். கரெக்டானுங்க? எல்லோரும் ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு எந்த நொடி கூட வருவார் அது தெரியாது நம்மளுக்கு. அதனால் எப்பவும் ஆயத்தமாக தான் இருந்து ஆகணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. எந்த ஒரு நொடியும் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. மத்தேயு 25:3 இதில் இயேசு சொல்கிறாருங்க. இயேசு தான் சொல்கிறாரு இந்த வசனத்தை. புத்தி இல்லை, அதனால தான் பரலோகத்துக்கு போக முடியல இந்த 5 பேரால். என்னங்க புத்தி இல்லை, அறிவு இல்லைன்றாரே இயேசு. அப்போது நாங்களே கஷ்டப்பட்டு தான் பாஸ் பண்ணோம், எப்படியோ ஜஸ்ட் பாஸ் ஆனோம். என்ன நம்மளுக்கு புத்தி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? அவர் எந்த புத்தியை பற்றி பேசுகிறாருங்க? எந்த அறிவை பற்றி பேசுகிறாரு? நீங்கள் மத்தேயு 25:3 எடுத்து படித்து பாருங்கள். அவங்களுக்கு எந்த புத்தி இல்லை. அவங்க கூட எண்ணெயே எடுத்துகிட்டு போகலையாம், அந்த புத்தி இல்லை. இப்போது எண்ணெய் என்பது எதை குறிக்கும்னா, நீங்கள் மத்தேயு 25:3 படித்து பாருங்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. அதுதான் அந்த புத்தி இல்லை. எண்ணெய் என்பது யாரை குறிக்கும்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்போது தீவட்டி நம்ம தான். தீவட்டி நம்ம மட்டும்தாங்க தீவட்டி. இந்த உடம்புல பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கணும். அப்போனா நம்ம தீவட்டினா என்னது? ஒரு விளக்கு. அது ஒரு வித விளக்கு. எண்ணெயால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரம்பி இருக்கணும். அப்போ தான் தேவரீர் அவர் விளக்கை ஏற்றுவார். அப்போ தான் நம்மளுக்கு பிரகாசம் கிடைக்கும். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறலைன்னா உள்ளே போக முடியாது. 2வது வருகையின் போது விட்டுட்டு போயிடுவார். அப்புறம் பரலோகத்துக்கும் உள்ளேயே போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிறவங்க எத்தனை பேருங்க? அவங்கெல்லாம் புத்தி உள்ளவர்கள் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆவியை அவித்து போடக்கூடாது. எவ்ரிடே நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணணும். ஆவியில் நிரம்பியே இருக்கணும். ஃபுல்லாகவே நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியால் நீங்கள் நிரம்பி இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய தீவட்டி ஃபுல்லாகவே என்ன நிரம்பி இருக்குதுல்ல, தீவட்டி எரியும். நம்ம தேவன் நம்முடைய விளக்கை ஏற்றுவார். நம்ம பரிசுத்த ஆவியை பெற்று இருந்தால் மட்டும்தான் நம்ம இயேசுடைய 2ஆம் வருகையின் போது போக முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியை பெற்று ரெடியாக இருக்கணும். இயேசு வர நம்ம காத்துட்ருக்கோம்ல. அப்போனா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டு தான் காத்துட்ருக்கணும். அப்போ அவர் எந்த நொடி வராரோ அப்போ நம்ம மறுரூபமாக முடியும். வேறு உடம்பை பெற்றுக்கொண்டு இயேசுவோடு பறந்து போக முடியும். பரிசுத்த ஆவி பெறாதவங்க போக முடியாது. பரலோகத்துக்குள்ளேயே நுழைய முடியாது. அவருடைய 2வது வருகையின் போதும் உள்ளே போக முடியாது. அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடுவார். அப்போ அங்கே சபையே இருக்காது. உங்கள் பாஸ்டர் இருக்க மாட்டார், யாரும் இருக்க மாட்டாங்க. எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வீங்க? அதனால் கவனமாக இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. தனி ஜபத்துலலாம் நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா பரிசுத்த ஆவி மீட்டிங் நடத்துகிற இடத்துல போய் ஜெபம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் சபை போதகர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. மாம்சமான யாவர் மேலும் இந்த ரத்தம் இருந்தாலே போதும். அவர் பரிசுத்த ஆவியை ஊற்றிடுவார். வேறு எந்த தகுதியும் கிடையாது. அதனால் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியில் நிரம்பி நம்ம ஆயத்தமாக இருக்கணும். தீவட்டி ஃபுல்லாகவே நம்ம உடம்புல பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரம்பி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம நம்மளுடைய விளக்கை தேவனால் ஏற்ற முடியும். வெளிச்சம் அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வரும். அந்த வெளிச்சத்தின் மூலமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போய் சேர முடியும். 2வது வருகையின் போது நம்ம இயேசுவோடு சேர்ந்து பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் கவனமாக இருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.